ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது அக்ஷர பிரம்ம யோகத்தில் இரண்டாவது ஸ்லோகம். அதியஜ்ஞः கதம் கோத்ர தேஹேஸ்மின் மதுசூதன பிரயாணகாலே ச கதம் ஜ்ஞேயோசி நியதாத்மபிஹ. அதியஜ்ஞः கதம் கோ அத்ர தேஹேஸ்மின் மதுசூதன பிரயாணகாலே ச கதம் ஜ்ஞேயோசி நியதாத்மபிஹ. இந்த ரெண்டாவது ஸ்லோகமும் அர்ஜுனன் தான் தனக்கு இத்தனை சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. மதுசூதன அப்படின்னு பெருமாளை கூப்பிட்டு அத்திர அப்புறம் க அத்திர கஹ அப்படின்னு இங்கு அத்திர அஸ்மின் தேகே இந்த உடலில் அதியஜ்ஞா அதியஜ்ஞம் கஹா யார் அதியஜ்ஞம் கதம் எங்கனம் அதியஜ்ஞா யார் அவர் எங்கனம் அதியஜ்ஞமாக கருதப்படுகிறார். மேலும் பிரயாண காலே அதாவது இந்த சரீரத்தில் இந்த ஜீவன் இருக்கிற ஒரு காலம் இருக்கு இல்லையா, அந்த காலம் முடிஞ்சு இது இங்கேருந்து கிளம்புறது பாருங்கோ. அந்த கிளம்புற நேரத்தில் அது கிளம்புற நேரம் என்ன மரண காலத்தில் நியதாத்மபிஹி தன்னடக்கம் பெற்றவரால் கதம் எங்கனம் ஜேயஹாசி நீ அறியப்படுகின்றாய். அதாவது பிரயாண காலேச்ச அப்பி அப்படின்னு சொல்கிறது. பிரயாண காலம்ன்றது என்ன, ஒரு இடத்துல இருக்கோம், இங்கேருந்து கிளம்பி போகிறோம். இப்போ நம்ம இந்த சரீரத்துக்கே என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோமே, இந்த பிருத்திவியில் ஒருத்தர் ஒரு ஊரில் இருக்கோம். இந்த மொத்த உலகத்துலேயும் சேர்ந்து எத்தனையோ கோடி பேர் இருக்கா. நம்ம பாரத திருநாட்டிலேயே 144 கோடி பேர் இருக்கோம். 144 ஒரு 144ன்னு ஒரு நம்பர் வச்சுட்டாலே அதுவே ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு அதிகமான ஆள். ஒரு தெருவில் இருக்கிறதுக்கு போகாது, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கலாம். ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு 144 பேர் ரொம்ப அதிகம். ஒரு வீட்டில் இன்றைக்கெல்லாம் இருந்தால் ஒரு 1000 சதுர அடியில் 10 பேர் இருக்கலாம். அப்படி தான் நம்பர் இருக்கும். ஆனால் நம்ம தாய் திருநாட்டில் எத்தனை பேர் இருக்கோம், 144 கோடி பேர் ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். 140 கோடி ப்ளஸ்ன்னு சொல்லும்போது இந்த மொத்த உலகத்துலேயும் சேர்த்து 800 கோடி பேர் இருப்போம். அதுபோல் இங்கே இதெல்லாம் இங்கே இருக்கும். இங்கேருந்து இந்த ட்ராவல் முடிஞ்சுடுத்து, இங்கே இருக்கிற இருப்பு முடிஞ்சுடுத்து, வேறு ஊருக்கு நம்மள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா. நம்ம ஒரு அலுவலகத்தில் இருக்கோம், உத்தியோகம் முடிஞ்ச உடனே அலுவலகத்தில் முடிஞ்சு 2 வருஷத்துக்கு மேலே ஒரு ஊரில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி 2வது வருஷம் முடிஞ்ச உடனே நம்மளை வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா. அப்போ என்ன பண்ணணும், இருந்த நாள் போக பாக்கி இடத்துக்கு இந்த ட்ராவலை தயார் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போனோம். அதுக்கு எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கிறோமோ அதுபோல தான் இந்த பிருத்திவியில் நம்ம நடத்துகிற இந்த வாழ்க்கையை. இந்த ஊரில் இருக்கிறோம் இருந்துட்டுருக்கோம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருப்போம் அப்படின்னு சொன்னால் இந்த இருக்கிற காலம் முடிஞ்சு இந்த பிரயாண காலேச்ச அப்பி இந்த மரண காலத்தில் இந்த வாழ்க்கையோட ஜீவனத்தோட சரீரத்தில் இருக்கிற நாள் முடிஞ்ச பிறகு இது கிளம்பி போன உடனே இதுக்கு எப்படி இப்போ ஒன்றை எப்படி இது புரிஞ்சுக்கும், இது எப்படி இதில் இருக்க சிலதெல்லாம் என்ன தெரியுமா, வாசனை இருக்க தேக வாசனை, அந்த வாசனையினால் சில பழக்கத்தெல்லாம் எப்படி இது கூட்ட எடுத்துன்னு போகும். அதியஜ்ஞம்னா என்ன, இதில் யார் எப்படி போவா, இதில் நீ ஒன்றை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டார். அர்ஜுனன் இந்த 2வது ஸ்லோகம் கேட்ட உடனே தான் பெருமாள் அப்புறம் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பாக்கி ஒரு 10-15 ஸ்லோகத்துக்கு மேலே என்ன பொருள் சொல்லிகிட்டே வரார். அதில் போன இதிலே பார்த்தோம் பிரம்மம்னா என்ன அப்படின்னு, அழியாத பரம்பொருள் பிரம்மம். கர்மம்னா என்ன, ஸ்தாவர ஜங்கம சிருஷ்டிக்கும் அதற்கு நிலைக்கும் காரணமாயுள்ளதும் யஜ்ஞ வடிவாயுள்ளதுமான விசர்க்கம், எது விட்டு போகிறதோ அதெல்லாம். அப்புறம் ஸ்வபாவஹா அப்படின்னு சொன்னால் தஸ்யைவ பரஸ்ய பிரம்மணா பிரத்யேகாத்மஹா பாவஹா ஸ்வபாவஹா, அதாவது தனக்கு எப்படி இருக்குமோ எதை புரிஞ்சுக்கணுமோ அதுதான் ஸ்வபாவம். அப்படின்னா அது ஏற்புடையதாக தான் இருக்கணும். அதில் என்ன இருக்காது, எல்லா ஜீவனுக்கும் ஒரே மாதிரி தான். ஆனால் அது எந்த சரீரத்தில் இருக்கோ அதற்கு ஏற்ப அதுக்கு ஸ்வபாவம் மாறும்.
இப்போ பசு பக்ஷி மிருகங்கள் அப்படின்னு சொன்னால் அது ஸ்தாவர ஜங்கமத்துக்கு அதான் முன்னாடி சொன்னோம் இல்லையா, கர்மம்னா என்ன, ஸ்தாவர ஜங்கம சிருஷ்டிக்கும் நிலைக்கும் காரணமாயுள்ளது. அதுக்கு என்ன இருக்குது, ஏன் ஸ்தாவரமாக இருக்குது, அதுக்கப்புறம் பசு பக்ஷி பிராணியாக இது ஏன் இருக்குது, இதுக்கே மனுஷ சரீரம் வந்திருக்கு, மனுஷ சரீரத்துலேயும் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அகஸ்மாத்தாக அதுக்கு ஒரு கர்மாதீனமாக ஒரு பெண் சரீரம் கிடச்சிருக்கு, அகஸ்மாத்தாக ஒரு கர்மாதீனமாக ஒரு ஆண் சரீரம் கிடச்சிருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவனுக்கு ரொம்ப வித்தியாசமெல்லாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, வித்தியாசமே கிடையாது, எல்லா ஜீவனும் ஒன்று தான். ஆனால் அந்த ஜீவன் என்ன பண்ணுறது, கர்மாதீனமாக இந்த சரீரத்தை எடுத்துருக்கிறது, கர்மாதீனமாக அதுக்கு ஒரு பொன் சரீரம் கிடச்சிருக்கு. பெண்ணாக இருக்கிறதும் ஆணாக இருக்கிறதும் அகஸ்மாத்தாக நிகழ்ந்த நிகழ்ச்சி தான், அதுக்கு ஒன்றும் பிளான் எல்லாம் இல்லை. ஆனால் கர்மத்துக்கு அதீனமாக இருக்கிறதுனால அதனால் என்ன ஆகும், இந்த சரீரம், இந்த தேகவசான காலம், இந்த பிரயாணம் இருக்கே, பிரயாண காலேச்ச அப்பி அப்படின்னு கேட்டுருக்கோம் இல்லையா, இந்த பிரயாண காலேச்ச கதம் ஜேயோசி, யாரும் உன்னை அறிந்து கொள்வார் அப்படின்னு சொன்னால், இதில் அதிபூதம்னா என்ன, அதியஜ்ஞம்னா என்ன அப்படின்னு கேட்டார். அதியஜ்ஞம் என்று சொல்பவன் யஜ்ஞ நாராயணன் என்றும் க்ஷேத்ரஜன் என்றும் புருஷோத்தமன் என்றும் பெயர்படுத்த பகவான். புருஷோத்தமன் அப்படின்னு சொன்னால் எல்லா உலகத்திலும் இருக்கிற ஜீவராசிகளுக்கெல்லாம் தலைவனுக்கும் தலைவன், உத்தமமான உத்தமன் அப்படின்னு. அதியஜ்ஞன் எனப்படுபவன் யஜ்ஞ நாராயணன் என்றும் க்ஷேத்ரஜன் என்றும் புருஷோத்தமன் என்றும் பெயர் படைத்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அப்புறம் அதிபூதம் என்பது என்ன, பஞ்சபூதங்களாகவும் அந்த கரணமாகவும் வெறிந்து அழியும் இயல்புடையதான அபராப்பிரகிருதி. அது சென்ற ஸ்லோகத்திலே நம்ம இதை சொன்னோம், அபராப்பிரகிருதி பராப்பிரகிருதி அப்படின்னு. அப்புறம் புருஷன் எனப்படுபவன் யார் என்று கேட்டால் அதிதெய்வம் எனப்படும் விராட் புருஷன். எல்லா உலகையும் தன் உடலாகவும் எல்லா உயிர்களையும் தன் உயிராகவும் கொண்டு விளங்குபவன். அதெல்லாம் சொல்கிறோமே, சகஸ்ர சீருஷா புருஷா அப்படின்னு புருஷ சூக்தத்தில் முதல் வரி என்ன சொல்கிறது, 1000 தலைகளை உடையவன்ல, 1000 அது ஒரு 1000 என்றது ஒரு சங்கியை, ஒரு எண்ணிக்கைக்காக சொல்கிறது. ஆனால் உண்மையில் வெறும் பெருமாளுக்கு 1000 தலை தானா, 1000 இது தானான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு எப்படி பொருள் சொல்லணும், பெரியவாள்லாம் எப்படி சொல்லுவான்னு கேட்டால் 1000 தலைகள், 1000 கண்கள், 1000 தோள்கள் அப்படின்னு சொன்னால் அதுபோல் எல்லையில்லாதது எங்கும் விருந்து இருக்குது. அதனால தான் பெருமாளுக்கு என்ன விராட் ஸ்வரூபம், எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன். அப்புறம் நம்ம எல்லாருமே பெருமாளுக்கு அவருடைய உடலில் நம்ம ஒரு டாட், அதுபோல் எல்லா உலகையும் உடலாகவும் எல்லா உயிர்களையும் தன் உயிராகவும் கொண்டு விளங்குபவன் அப்படின்னு. அப்புறம் பிரயாண காலத்தில் தன்னடக்கம் பெற்ற யோகிகள் எப்படி பகவானை உபாசிக்கின்றனர் அப்படின்னு கேட்டால், இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு பெருமாள் என்ன சொல்கிறார், அடுத்த ஸ்லோகத்துலேருந்து விரிவாக சொல்லித்தர போகிறார். அதனால் நீ எப்படி அறியப்படுகிறாய், அர்ஜுனனுக்கு என்ன டவுட்டு, இப்படி நியதாத்மபிகி தன்னடக்கம் பெற்றவரால் கதம் எங்கனம் உன்னை அறிகின்றார்கள், பெருமாளுக்கு ஸ்ரீகிருஷ்ணனை எப்படி அறியப்படுகிறார், அதை கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொல்லு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் கேட்டுக்கிறார். பெருமாள் அடுத்த ஸ்லோகத்திலேருந்து என்ன விரிவாக எப்படியெல்லாம் அக்ஷரம் என்று சொன்னால் என்ன, பிரம்மம் என்று சொன்னால் என்ன அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு வர போகிறார். அதை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.